அன்று லாட்டரி பெற்றவர் இன்று அமைச்சர். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். தாவேக ஆட்சியின் உருட்டல் மிரட்டல்களுக்கு திமுகவினர் அஞ்ச மாட்டார்கள். தாவேக ஆட்சி தானாக கவிழ்ந்துவிடும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். எதிரணி தாக்குதல்களில் இருந்து முதல்வர் விஜய்க்கு கவசமாக இருப்பேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு. அதிமுக தாவேக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒன்றுதான் எனவும் இரண்டும் இணையும் எனவும் பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எச்சரிக்கை. சென்னையில் விமர்சையாக நடைபெற்ற VCK விருதுகள் வழங்கும் விழா. VCK தலைவர் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு, CPI மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் MLA அலுவலக கட்டுமான பணி தீவிரம். முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஓவியமாக வரையும் பணியில் ஓவிய கலைஞர்கள். வரலாற்றில் எப்பொழுதுமே பார்க்காத முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்து வருகிறது. சபாநாயகர் JCD பிரபாகர் பெருமிதம். இந்திய நாட்டில் எவ்வளவு முதலமைச்சர் இருப்பார்கள் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போது ஒரு புதிய கோணத்தில் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பார்க்க. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு என்பவரின் கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. நான் முதல்வன் திட்டத்தை தொடர்ந்து முதல்வர் படைப்பகம் பெயரில் முதல்வர் என்ற சொல் நீக்கம். முதல்வர் படைப்பகம் என்பதற்கு பதிலாக படைப்பகம் என சென்னை மாநகராட்சி டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சர்ச்சை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 31 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மாவட்டத்தில் 26 விழுக்காடு குறைவாக மழை பொழிந்துள்ளது. திருவள்ளூர் அருகே தொழிற்சாலைகள் அமோனியா வாயு வெளியேறி 18 பேர் பலியான சம்பவம். தொழிற்சாலையிலிருந்து அமோனியாவை வெளியேற்றும் பணி 2 நாட்களாக நடைபெற்ற நிலையில் நாளையும் தொடரும் என அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மேகமலை வனப்பகுதிகள் அனுமதியின்றி செயல்பட்ட 9 தங்கும் விடுதிகள் மூடல். வருவாய்த்துறையினர் சீல் வைத்து பூட்டி நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் தாதர், பரேல், ஹிந்த்மாதா, அந்தேரி, கோரேகான் ஆகிய இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து பாதிப்பு. இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதி. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியது. சுமார் 50,000 பேர் வரை காணாமல் போயிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அலி காமெடிக்காக ஈரானிய மக்கள் போலி கண்ணீர் வடிக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வெல்லப்போவது யார்? ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி நிதான ஆட்டம்.